கள்ளக்காதல் உல்லாச சுகத்திற்காகவும் உல்லாச பயணத்திற்காகவும் கணவரையும் மாமனாரையும் கொண்ட ஒரு பெண் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயப்பேட்டை சாலையில் எரிந்த நிலையில் 2 சடலங்கள் இருந்திருக்கிறது. அந்த சடலம் யார் அப்படிங்கிறத போலீஸார் துக்கு துளைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த ஆர்மியில் இருந்தவர் மகேஷ்குமாருங்கிறவரை காணோம். அப்புறமேட்டு அவருடைய அப்பா செல்லப்பாவையும் காணோங்கிற தகவல் தெரிய வருது. அதுக்கப்புறமேட்டு அவங்க இவங்க தான் அவங்கன்னு சொல்லி பிரேக பரிசோதனை பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் விசாரிச்சதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் எப்படி இந்த கொலை நடந்தது அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருக்கிறாங்க. விசாரிக்கும் போது இந்த மகேஷ்குமாரோடைய மனைவி, இறந்த மகேஷ்குமாரோடைய மனைவி பானுப்பிரியா கிட்ட போய் விசாரிச்சிருக்கிறாங்க. எப்படி உங்கள் கணவரும் மாமனாரும் இறந்துட்டாங்க, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. அவங்க முன்னுக்கு முன் பிறனா பதில் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறமேட்டு எல்லா போலீஸாரும் சுற்றி வளைச்சி அவங்கள போலீஸார் விசாரிச்சிருக்கிறாங்க. விசாரிச்சதில் உண்மை சொல்லிட்டாங்க. அதாவது பூவரசங்கிறவர் ஒரு டிரைவர். அவர் இவங்க வீட்டு பக்கத்துலேயே வசிக்கிற பக்கத்துலேயே ஒரு டிரைவராக இருந்திருக்கிறாங்க. மகேஷ்குமாருங்கிறவர் ஆர்மியில் இருக்கிறாரு, மிலிட்ரியில் இருக்கிறாரு. காஷ்மீர் பகுதியில் பாதுகாப்பு படையில் பாதுகாப்பில் இருக்கிறாரு. அப்புறமேட்டு செல்லப்பாங்கிறவர் மகேஷ்குமாரோடைய அப்பா ரிட்டையர் ஆகிட்டார். 62 வயசு. அவர் வீட்டில் தான் இருக்கிறாரு. அப்புறமேட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பூவரசங்கிறவங்க கூட பழக்கம் வந்திருக்குது. கார் ஓட்டுநர் பூவரசங்கிறவர் கூட பழக்கம் வந்திருக்குது பானுப்பிரியாவுக்கு. அப்புறமேட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறுது. அப்புறம் கள்ளக்காதலாக மாறுது. அப்புறம் உல்லாச பயணத்துக்கு போகிறாங்க. அப்புறம் உல்லாச சுகத்துக்கு போகிறாங்க. அப்புறம் கள்ளக்காதலாக மாறுது. இதனால் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு இந்த விஷயம் ஊரில் பலருக்கும் அரசல் புரசலாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமேட்டு மிலிட்ரியில் இருக்கிற மகேஷ்குமாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் திடீர்னு அவர் வந்துட்டார். இந்த மாதிரி விசாரிச்சிருக்கிறாரு, ஃபோன்லாம் பார்த்துருக்கிறாரு. அப்புறமேட்டு பூவரசனுக்கு இப்போ இவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு திட்டி கண்டித்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு இவர் டிவியில் IPL பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அப்புறம் இவங்க இருந்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த மெசேஜ் இவர் பார்த்துட்டு அப்புறம் கண்டிச்சுட்டு விட்டுட்டு IPL டிவியில் பார்த்துட்டு இருந்திருக்காரு மகேஷ்குமார். உடனே பூவரசன் உடனே வீட்டுக்கே வந்துட்டார். வீட்டுக்கே கத்தியோட பானுப்பிரியோட மகேஷ்குமார் அவரை சரமாரியாக கத்தியால் குத்திருக்கிறாரு. ஏகப்பட்ட ரத்தம் அடித்து அவரும் சத்தம் போட்டிருக்கிறாரு. உடனே மகேஷ்குமாரோடைய அப்பா முன்னாள் ஆர்மி அவர் 62 வயசு, மகேஷ்குமாருக்கு 42 வயசு. அப்புறம் உடனே அவங்க அப்பா ஒடியாந்து பார்க்குறாரு, என்ன பையன் சத்தம் போடுறான்னு. பார்த்துட்டு ஒரு ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாரு. ஏன்டா என் பையனை இப்படி பண்ணிவிட்டியான்னு சொல்லி பூவரசங்கிட்ட சண்டைக்கு போகிறாரு. பானுப்பிரியாவோட கள்ளக்காதலன் பூவரசங்கிட்ட சண்டைக்கு போகிறாரு. உடனே அவரையும் கத்தியால் படப்படன்னு குத்திட்டாங்க. பானுப்பிரியாவும் அப்புறம் பூவரசன் 2 பேரும் சேர்ந்து, அதாவது பானுப்பிரியாவோட வீட்டுக்காரர் மகேஷ்குமார் மற்றும் செல்லப்பா மகேஷ்குமாரோடைய அப்பா 2 பேர்த்தையுமே மாமனார் அப்புறம் புருஷன் 2 பேர்த்தையும் மாறி மாறி குத்தி கொண்டுடுறாங்க. கொன்ன உடனே இவங்க 2 பேரும் செத்து போயிடுறாங்க. செத்து போனோன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டில் இந்த ரத்தக்கரையெல்லாம் தொடச்சிட்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு 2 சாக்கில் 2 பேர்த்தையும் போட்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் கொண்டு போயிருக்கிறாங்க. அப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்கில் டீசல் வாங்கியிருக்காங்க. ஒரு வாட்டர் கேனில் ஒரே இடத்துல போட்டால் சந்தேகம் வந்துடுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயப்பேட்டை பகுதியில் சாலையோரமாக தூரமாக ஒரு இடத்துல போட்டு அந்த டீசலை மேலே ஊற்றி கொளுத்தி பற்ற வச்சுருக்கிறாங்க. இதனால் அந்த உடல் சடலம் பாதி எரிஞ்சு எரியாமல் இருந்திருக்குது. அப்புறமேட்டு இதை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி போலீஸார் விசாரித்தது இதெல்லாம் தெரிஞ்சிருக்குது. கள்ளக்காதலுக்காக இந்த மாதிரி 2 உயிர் போயிருக்கிறது மிகவும் வருத்தம் அளிக்குது. எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு படையை தற்போதைய புதிய முதலமைச்சர் கொடுக்குறாரோ அதே மாதிரி ஆண்களுக்கும் பாதுகாப்பு படையை கொடுக்கணும். கஞ்சாவால் நடக்கிற 65 வகையான போதைப் பொருளால் நடக்கிற கொலையை விட 8 விதமான கள்ளக்காதல் சுகத்துக்காக நடக்கிற கொலை தான் இப்போ அதிகமாக இருக்குது. ஆகையால் குட்கா போன்ற 65 வகையான போதைப் பொருளுக்கு தடை விதிக்கிற மாதிரி கள்ளக்காதலுக்கும் தடை விதிக்கணும். கள்ளக்காதல் செய்யாதீங்க, இது தப்பு. ஒருவனுக்கு ஒருத்தி தான், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், ஒருவனுக்கு ஒருத்தி தான். வெளிப்படையாக அரசாங்கம் இதுக்கு கவுன்சிலிங் கொடுத்து இது போன்ற ஏற்படும் கள்ளக்காதலுக்கு தடை விதிக்கணும். இன்னும் ஒரு உயிர் இந்த கள்ளக்காதலுக்காக போகக்கூடாது அப்படிங்கிறத மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் ஆண்களின் பாதுகாப்புக்கும் ஒரு சிறப்பு படையை போட்டு ஆண்களுடைய பாதுகாப்பையும் உத்தரவாதம் கொடுக்கணும்னு நமது அரசை நான் கேட்டுக்கிறேன். வணக்கம், நன்றி. நான் உங்கள் Facebook சரவணன். டாட்டா.